பேர் அழைத்துக் கொண்டே வருகிறாங்க. கண்ணா, எப்பவும் பாண்டவர் பச்சமா இருக்கிறவன் பாண்டவர் பக்கமாக இருந்தேன். கண்ணா, நீங்க எதற்காக வந்தாய்? என்ன காரணமாக வந்தாய்? இத்தனை நாளா பாம்புகளை பால் பார்த்துட்டேன். யார் இவன் நாளா பாண்டவர் பச்சமாக இருந்து தப்புதான். ஏன்னா அந்த நன்றி கேட்ட பாண்ட பாரு யாரு இருக்கிறான்? அர்ஜுனன். ஆமா. யாரு? உன்னுடைய பங்காளி. என் பங்காளி. உன்னுடைய பகையாளி. என் பங்காளியா? அவனுக்கு எனக்கு நீ சண்டை. சரி. அதனால அவன் எங்கே இருக்கிறான்? யாராவது ஒருத்தர் இருக்கிறான். சரி, நீ என்ன பண்ற? ஊரத்தோட சேனை கூட்டிட்டு வா என் கூட. அவங்களை கொண்டு வந்துடலாம். அப்படியா? ஆமா. இப்பொழுது 4 வகை சேனைகள், குதிரைப்படை, காலாள்படை, யானைப்படை, ஒட்டகப்படை என்று சொல்லக்கூடிய 4 வகை சேனைகளுக்கு நான் விடுகிறேன். போவோமா? போவோம். பாரடா பார், யார் வந்திருக்கான்னு பாரா. தாய் தெரியாதுடா. உன்னுடைய அர்ஜுனா, அறியாமல் படைக்கு தெரியாமல் வந்து விட்டாய். வந்த வழியை விட்டு வேறொரு வழியில் ஓடிவிடு என்றால் உயிர் போய்விடும். ஜாக்கிரதை. யாரிடம் பேசுகிறோம்? என்ன பேசுகிறோம்? தெரிந்து பேச வேண்டும். இது மலையடா மலை. நீ பெரிய வழியாக இருக்கலாம், நான் சிறிய வழிதான். அப்பே கொண்ட பெரிய மலையை கொஞ்சம் கொஞ்சமாக குடைந்து தகற்றி இருந்து விடுவாரா? சண்டாளா, இது பெரிய கடலடா கடல். அந்த ஆழத்தை நான் பார்த்தவன். வாடா சண்டைக்கு. என்னடா வா சண்டைக்கு. நானே இந்த கண்ணன் பேச்சை கேட்டு வந்திருக்கிறாய். அறியாமல் வந்து விட்டாய். நீ வாங்காமல் போக மாட்டாய். பார்த்தால் பாவமா இருக்கிறது. அவன் மட்டுமல்ல, ஒருத்தவன சேனையோட வந்திருக்கிறான். இதுல வந்து ஒருத்தவனும் இதோட போக கூடாது. அடிச்சு திருட்டுக்கார கண்டா, மாய கண்டா, என்னை தந்திரமாக மறைக்க வந்து ஓராக்குள்ள சரி அழித்துக் கொண்டு வந்து என்னை அழித்து விட்டான். உன்னை நம்பி வந்ததுக்கு பைத்தியக்காரா, என்ன நானே நம்ப மாட்டேன். அழுப்ப நாயே. கண்ணா, உன்னை விட மாட்டேன். ஒரு முள் அர்ஜுனா அடிவார்கள். இவ்வளவுதான் அந்த கெந்திர மக்களை என் காலுக்கு வரணும். யாரு என் கால் வந்திருக்கிறாங்க? ஆனா நீண்ட 1000 நிறைந்த செலவு பெற்று என்னைக்கு நல்லாருங்கப்பா. நீயா? ஆமா, உன் தலையா அந்த காலையில விளம்பரம் சொல்லி சக்கரத்தை அனுமதில எங்க ஏப்பா என்னப்பா விஷயம்? கீழதான் மாமா. மாமா, இந்த சக்கரத்தில் எப்படி சொன்னீங்க? அந்த கெந்திரவன் தலை கால் விழுகணும். அந்த கெந்திரவ தலை வந்து என் கால் விழுகணும். அப்பதான் மன்னிப்புன்னு சொன்னீங்கல்ல. அந்த கெந்திரவ தலை இல்லாம இருக்குப்பா. என் காலு கடியில தான் கிடக்குது. மாமா, அந்த கெந்திரவன் தலையானது அறுபட்டு வந்து என் பாதத்தில் விழ வேண்டாம் அப்படின்னு சொல்லல. நான் அறுக்க சொல்லவில்லை. அந்த கெந்திரவ தலை என் கால விழுகணும் அப்படிதான் சொன்னீங்க. ஆமா, சொன்ன மாதிரி வந்துச்சா? கால கிடக்குது. ஆமா, நான் உயிர் வலித்தான். உண்மை. சாமி, என்ன காரியமாக சென்று கொண்டுள்ளார்? வெகாண்டு காலங்களாக குழந்தை இல்லாத காரணத்தினால் குழந்தை வாங்கறதுக்கு தேவனமா போயிட்டு இருந்தேன். அப்படியா? கவலைப்பட வேண்டாம். இதோ இப்பொழுது உங்களுடைய மனைவி வாழக்கூடிய நான் குழந்தை தருகிறேன். குழந்தை வர கொடுத்துட்டேன். அர்ஜுனுக்கு என்ன உதவி பண்றீங்க? அர்ஜுனுக்கு என்ன உதவி பண்றீங்க? என்ன உதவி செய்யறேன்? என்னுடைய சிரத்தையே கேட்டாலும் நான் அடுத்து தரதுக்கு இப்ப நான் தயாரா. அதெல்லாம் வேண்டாப்பா. உங்களோட சமமான பூமி இருக்குல்ல, அந்த சம பூமி கொடியாத ரதம் சரியாத பறவை. ஆமா, இதெல்லாம் அர்ஜுனுக்கு நீ கொடுக்கணும். ஆகட்டும் மாமி. எங்களுடைய நாட்டு நகரத்தெல்லாம் கொடுத்து விட்டா அதோட நாங்க உயிர் பிழைப்பது எங்க? என்னுடைய நாடாக 1000 வாடி வாடகை இருக்குது. எங்க 1000 வாடி? ஓஹோ, அங்கே சென்று குழந்தைகளை பெற்று 3 பேர் நல்ல சந்தோஷமா இருக்கு.
எல்லாத்தையும் மன்னிச்சிட்டீங்க. இதோட யாரா வேணாலும் முடிஞ்சது. எல்லாத்தையும் மன்னிச்சிட்டீங்க. உன்னையும் மன்னிச்சிட்டேன். நீங்க வா மாமா. இருந்தாலும் எங்களை எல்லாம் மன்னிச்சா சரி. உங்க தங்கச்சி இருக்கிறா, அவளை மட்டும் மன்னிச்சிரு மாமா. என்ன தங்கச்சி? பாஞ்சாலியா? பாஞ்சாலியா? சுபத்ரா, பாகவதியா? சுபத்ரா, பவளப்பொடியா? சுபத்ரா, அள்ளி மகாராணியா? சுபத்ரா, நாகக்கண்ணியா? சுபத்ரா, மின்னலோடியாளா? சுபத்ரா. ஐயோ, நாய் கடிக்க மாட்டேங்குது. அண்ணா நீ என்னன்னு கேட்ட? கருவாயன்னு கேட்டேன். கருவாயன்னு கேட்டேன். கட்டி தின்னு கேக்குற. நீ எல்லாம் கூட பிறந்த தங்கச்சியா? யாருக்கு மன்னிப்பு கொடுத்தாலும் கொடுப்பேன். உடஞ்சாலும் பார்த்து உள்ளுக்குள்ளண்ணா. நீ நினைச்சு நீ விளங்குமா? நீ அடிச்சு நீ விளங்குமா? அப்படியா? நீ இல்லாம நாங்கெல்லாம் போயிடுச்சு அந்த மாதிரி தான். சரி, உன்னையும் மன்னித்தேன். எந்திரி கால வாரி விட்டுறாத. அந்த நம்பி நான் நிற்கிறது இருக்கு. இனிமேல் வரைக்கும் இந்த ஆனந்த மாநகர் நீ போ. அர்ஜுனா, 7வது வாரம் முடிஞ்சு போச்சு. நீ 8வது குருபரி சிவனம் போ. நான் எங்க போறேன்? வைகுந்தம் போறேன். இந்த 7வது வாரம் எந்திரவன் கெருபவன் முடிவும் எந்திரவன் கெருபவன் கிருஷ்ணார்ஜுன சண்டை இதோட முடியுது. எல்லாருக்கும் வணக்கம்.